ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மைதா, சோடா, வெள்ளை சர்க்கரையெல்லாம் சேர்க்காம நல்ல பஞ்சு மாதிரி சுவையான ஒரு இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த போண்டா ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். எத்தனை சாப்பிட்டாலும் பத்தாதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இது சரியாக 160 கிராம் அளவுக்கு உளுந்து இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி முழு உளுந்துக்கு பதிலாக உடச்ச உளுந்து கூட பயன்படுத்தலாம். இப்போ இந்த உளுந்தை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி இதை ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். மினிமம் 1 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கணும். இன்றைக்கி இதை பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த உளுந்து நல்லா ஊறி இருக்குது. இதில் இருக்க தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம். வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா கொஞ்சம் எல்லாம் அரைப்படுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உளுந்து எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இட்லிக்கெலாம் உளுந்து எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சரியாக நம்ம உளுந்து எடுத்த அதே கப்பில் 1/2 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக மாவை அரைச்சிட வேண்டாம். இப்போ இந்த மாவோட 1/2 கப் அளவுக்கு துருவிய வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா துருவிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் கட்டி கட்டியாக போட்டிங்கன்னா அரைப்படாமல் அந்த கட்டியெல்லாம் அப்படியே நிற்கும். துருவி சேர்க்கும்போது நல்லா அரைப்பட்டு வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வெல்லம் எடுக்கும்போது நல்லா சுத்தமான வெல்லமாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை தூசி மண் இருக்குன்னா நீங்கள் அந்த 1/2 கப் தண்ணியை வெல்லத்தோடு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி ஊற்றி நீங்கள் உளுந்தை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி உளுந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போண்டா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ இதை கை வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா தொடர்ந்து கலந்து விடுங்க. நல்லா அடித்து மாவை கலந்திங்கன்னா உங்களுக்கு மாவில் ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம போண்டா வேகும்போது நல்லா உள்பக்கமும் நல்ல மாவு வெந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 3 நிமிஷம் நான் நல்லா அடித்து மாவை கலந்துருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம போண்டா போடுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை வாணலியில் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம லேசாக தண்ணியில் கையை தொட்டுட்டு இந்த மாதிரி மாவை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி மாவை எடுத்துட்டு இப்போ இதை சூடாக இருக்க எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு விடுங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு போண்டாக்கும் மாவு எடுக்கும்போது கையை லேசாக தண்ணியில் தொட்டுட்டு மாவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மாவு கையில் ஒட்டாது. அதே மாதிரி வாணலியில் விழுகும்போது நல்லா உங்களுக்கு உருண்டையாக போண்டா கிடைக்கும். நீங்கள் போண்டாலாம் போட்டுட்டு உடனே கிளற வேணாம். ஒரு நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா இது நல்லா உள்மாவெல்லாம் வெந்து வரும். அதே மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி உங்களுக்கு கலர் வரும். இப்போ அவ்வளோதான் பாருங்கள், போண்டாலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்ததை போட்டுக்கலாம். இந்த போண்டா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. ரொம்ப சூப்பராக நல்லா சாப்பிட்றதுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். எத்தனை சாப்பிட்டாலுமே பத்தாதுங்கிற அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான் பாருங்கள், இது உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன். உள்ளே எந்த அளவுக்கு பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.